மக்களுக்கு தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக இனிய தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் திருநாளின் 3ஆம் நாளாகிய போகியை தொடர்ந்து சொன்னால் 4ஆம் நாளாகிய இன்று இந்த அருமையான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக உங்களுடைய நேரம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. வீர விளையாட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய செய்திகள் எல்லாம் நாம் இங்கே நிறைய தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பர்களே, இந்த விளையாட்டு தமிழ் மக்களுடைய வீர விளையாட்டு, பாரம்பரியமிக்க ஒரு விளையாட்டு. இதை இந்த காலத்தில் 2 வகையாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இது தேவையா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள், தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல பாரம்பரியங்களை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, பண்பாட்டு சிறப்புகளை தமிழர்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். அந்த இழப்பு இல்லாமல் தொடர வேண்டுமானால் சில வரைமுறைகளை செய்தாவது நாம் இந்த பண்புகளை, பழக்கங்களை, பழக்க வழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றிய வழக்கம் அல்ல. உலகத்தில் முதலாக மனிதன் தோன்றியது மலையிலேன்னு சொல்லுவாங்க, குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த குறிஞ்சியை அடுத்து அவன் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து காட்டிலே வாழ்க்கையை தொடங்கினார்கள். அந்த காட்டில் தான் முல்லை நிலம்னு பேர். அந்த முல்லை நிலத்திலே தொடங்கிய பழக்கம் தான் ஏறு தழுவுதல். பழைய பெயர் தமிழில் இருக்கு ஏறு தழுவுதல். ஏறுன்னா காளை, தழுவுதல்னா அதை அடக்கி பிடித்து அந்த திமில் மேல கையை வைத்து அமுக்கி அதன் மேல் ஏறி அப்படியே முகத்தோடு முகம் தழுவுகிற நிலைக்கு அந்த வீரன் அதை அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றது. அப்படி ஏறு தழுவுதல் என்ற போட்டி, அதிலே வெற்றி பெறுகிற ஆண்மகனைத்தான் பெண்மகள் மனம் செய்து கொள்வாள் என்கிற ஒரு பழைய நிலையும் இருந்தது. அப்படி ஒருவனுக்கு அஞ்சுவானால் அவனை கனவிலே கூட அவள் நினைக்க மாட்டாள். கொல்லேற்று கோடு அஞ்சுவானை ஆய்மகள் புன்னாளே ஆயமுகள் என்று சொல்லுவார் கலித்தொகையில் ஒரு வரி. அதாவது இந்த கொல்லுகின்ற தன்மையுடைய ஏறு, அதற்கு வலிமையோடு போராடுகிற பொழுது மாடு நம்மை கொல்லலாம். ஆனால் அந்த ஏற்றை பயமில்லாத யாரு அடக்கி தழுவுகிறானோ அவனைத்தான் ஒரு பெண் தழுவுவாள். அந்த காளையை அடக்க தழுவ அவனுக்கு வீரம் இல்லை என்றால் பெண்ணும் இவனை தழுவ மாட்டாள், முயங்க மாட்டாள் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. முல்லை நிலத்து மக்கள் வாழ்க்கையிலே தொடங்கிய இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து எல்லா நிலங்களுக்கும், குறிஞ்சிலிருந்து முல்லைக்கு அப்புறம் மக்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கீழே சமவெளி பகுதிக்கு வந்து அங்கிருந்து நிலங்களை எல்லாம் உழுது பயிரிட்டு அது மருத நெல் என்று சொல்கிறோம், வயல் சார்ந்த இடம். அதற்கு பிறகு அதையும் கடந்தவர்கள் மக்களுடைய பயணம் தொடர்ந்தது. அப்படி வந்தபொழுதுதான் கடற்கரை ஓரம் சென்றார்கள். அது நெய்தல் நிலம் ஆயிற்று. இப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லக்கூடிய 4 நிலங்களில் சேர்ந்ததுதான் இந்த உலகம் என்பதனால உலகத்துக்கு நானிலம் என்றே ஒரு பெயர் உண்டு. நானிலம். பாலைன்னு சொல்றவன் கேட்டா அது 5வது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாலை என்று தனியாக ஒரு நிலம் இல்லை. இங்கே சகாரா பாலைவனமோ, தார் பாலைவனமோ போன்ற பெரிய பாலைவனங்கள் எல்லாம் இல்ல. இந்த காட்டு நிலமோ அல்லது மலை நிலமோ இல்ல மருதமோ கூட வளம் குறைந்து போகிற பொழுது, வறண்டு போகிற பொழுது பாலையாகி விடுகிறது. நீங்கள் பார்க்கலாம். முன்னெல்லாம் பாசன வசதி இல்லாத முகவை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு பாலைவனம் போலத்தான் காட்சியளித்தது. அதனால முல்லையும் குறிஞ்சியும் உறவையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொண்டு என்று பேசுவார்கள். அதனால் முல்லை நிலத்தில் தோன்றிய இந்த பழக்கம், முல்லை நிலத்து மக்கள் யாரு? ஆயர்கள். ஆயர்கள்லாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், கோனார்னு சொல்றோமே, மாதவ ஆயர்கள், கோனார்கள், யாதவர்கள் என்று சொல்லுகிற எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கும். அந்த மக்களிடையே தோன்றிய ஒரு வழக்கம். அவருக்கு திணையரிசி, இந்த பால், நெய் இவையெல்லாம் ஒரு உணவுப் பொருளாக இருந்தன. இந்த ஆடுகள் மாடுகளை மேய்ப்பது, அவற்றை வைத்து வாழ்க்கை நடத்துவது ஒரு தொழில் முறையாக இருந்தது. இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து பல்லாண்டுகளாக தமிழகத்திலே வளர்ந்து வந்து இன்றைக்கு சில ஊர்களிலே மட்டும், அதுவும் குறிப்பாக தமிழர் திருநாளாகிய இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்போ இதை கொண்டாடுகிறோம்? இன்றைக்கு முறைப்படி பார்த்தால் 14ஆம் தை 1ஆம் நாள் தை பொங்கல். அது கதிரவனுக்கு நாம் படைக்கின்ற நன்றி செலுத்துகிற நாள். ஏன் கதிரவன் இல்லாமல் வேளாண்மை இல்லை, விவசாயம் இல்லை. இந்த விவசாயம் என்ற உழவு தொழிலுக்கு வேளாண்மைன்னு என்ன பெயர் வச்சாங்க? வேளாண்மை சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு உபகாரம், உதவின்னு அர்த்தம். எங்கேயுமே விவசாயம்னு பொருள் இருக்காது. ஏன் வேளாண்மை தொழில் பேர் வைத்தோம் என்றால், அந்த உழவு தொழிலானது
உலக மக்களுக்கெல்லாம் உபகாரம் செய்வது, உதவி செய்வது, அதுக்கு வேளாண்மை தொழில் பேர். என்ன இயற்கை வழிபாடு கேட்டா சூரியனுக்கு படைக்கிறோம். அந்த கதிரவனுடைய ஒளி இல்லையானால் நமக்கு இந்த பயிர் விளையாது. பயிர் விளைச்சலுக்கு மழை வேணும். மழை வருவதே சூரியனுடைய கதிர்களால் மேகமெல்லாம் ஆவியாகி, அப்புறம் நீரெல்லாம் ஆவியாகி, நீர் மேலே மேகமாகி, மேகம் மழையாக பொழிந்து மீண்டும் மறுபடியும் வரும். இது ஒரு சுழற்சி முறை. ஆக இயற்கையிலே விளைகின்ற அந்த தானியங்களை அறுத்து அறுவடை செய்து புது பானை மண்பானையிலே வைத்து வெட்ட வெளியில, எதுக்காக வெட்ட வெளியில வச்சு பொங்கல் செய்தாங்க? கதிரவனுக்கு படைப்பதுனால. வீட்டுக்குள்ள சாமிக்கு படைக்கிறா, சாமி படத்தை வச்சு மேல வச்சிருவோம், அறைக்குள்ள வச்சிருவோம். ஆனால் கதிரவனுக்கு படைப்பது, சூரிய பகவானுக்கு படைப்பது என்பதனால வெட்ட வெளியில் வைத்து அந்த பொங்கலோ பொங்கல் அந்த சத்தம் சூரியன் வரல எட்ட வேண்டும் என்று உறக்க கத்தியெல்லாம் பொங்கல் இட்ட வழக்கம் எல்லாம் நம் நாட்டிலே இருந்தது. இன்றைக்கு சித்தூர்களிலே, கிராமங்களிலே கூட அந்த பழக்கத்தை காண முடியாது. அந்த முதல் நாளை தைப்பொங்கல் நாளை என்ன சொல்லுகிறோம்? இயற்கைக்கு, கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக சொல்லுகிறோம். இரண்டாவது மாட்டுப் பொங்கல். அந்த மாட்டுப் பொங்கல்ல மாடு எல்லா வகையிலும் உழவுக்கு துணையாக இருந்தது ஒரு காலத்தில். வயல்ல நாற்று நடுவதும் கதிர் அறுப்பதும் மனிதன். அது தவிர உழவு செய்வதற்கு மாடு வேணும். அந்த உழவு செய்து பயிரிட்டு அறுத்த நெல்மணிகளை அடித்து போரடித்த வைக்கோல் போரை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாடுகள் வேணும். அந்த பார மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வணிகத்திற்கு விற்பதற்கு கொண்டு போவதற்கு மாடுகள் வேணும். ஆக உழவு தொழிலே மனிதனோடு தோள் கொடுக்கக்கூடியது மாடுகள். ஆகவே மாடுனாலே செல்வம் அர்த்தங்க. மாடுன்னா செல்வம். கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதனால மாடுனாலே செல்வம். அந்த செல்வமாகிய மாட்டுக்கும் 2வது நாள் கொண்டாடினோம். ஏன் உடனே அதுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறது. நமக்கு நெல்லை விளைவித்து தந்து நெல்லை நாம் எடுத்துக் கொள்கிறோம், அந்த வைக்கோலை மாட்டுக்கு போடுகிறோம். அப்புறம் அதை அரிசியாக்கி சோற்றை நாம் உண்ணுகிறோம். அந்த அரிசியில் எது கிடைக்கிற உண்மையை தவிர அது சாப்பிடுகிறது. அதுக்கு நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மாட்டுக்கு கொண்டாடப்படுகிற அன்றைக்கு அதுக்கு வர்ணமெல்லாம் பூசி, கும்புகளுக்கு வர்ணம் தீட்டி, மாலைகள் அணிவித்து, வழிபாடு செய்து, பொங்கல் வைத்து, படைத்து, ஊட்டி விடுவார்கள். அதெல்லாம் கிராமப்புறங்களில் காணக்கூடிய காட்சிகள். அதற்கு அடுத்த நாள் இந்த காணும் பொங்கல்ல உறவினர்கள் எல்லாம் ஒவ்வொருவரை அவரவர் வீட்டுக்கு சென்று பார்ப்பது, பேசுவது, ஒரு சமூக நல்லிணக்கம், உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது, இணக்கமாக வாழ்வது, இவையெல்லாம் இன்னைக்கு கட்டுப்பட்டித்தனமாக நகரப்புறங்களிலே அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்பவர்கள் அந்தந்த கதவுக்கு அடுத்த கதவுக்கு அடுத்த கதவுக்கு தொடர்பில்லாமல் கூட கதவை சாத்திக் கொண்டு வாழ்கிற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு இணைப்பையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்துகிற சிறந்த திருநாளாகத்தான் நாம் இந்த பொங்கல் திருநாளை பார்க்கிறோம். காசு தஞ்சாவூர் 10 ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் சார்பாக 1000 ரூபாய் பணம்பா. திருவித்துறையும் ஜெயக்குமார் மாலப்பா. ஒருத்தர் தொல்காப்பியர் ஆட்டோஸ்டாண்ட் சார்பாக ஒரு குத்துவிளக்கு, போட்டி சார்பாக ஒரு வேட்டி சட்டை, ஒருத்தர் கூட ஆட்ட பரவாயில்ல, ஒருத்தர் வாப்பா மாநில போப்பா. குமார் ஆட்டோ திருச்சி மாறப்பா. குமார் ஆட்டோ திருச்சி மாறப்பா. செந்தில் தொண்டமான வழங்கும் ஒரு வீடோ ஹோண்டா பைக் வழங்கும் ஒரு டேரி பேக். ஒன்றிய அம்மா பேரை செயலாளர் அண்ணன் கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். வக்கீல் சுந்தராஜன் வழங்கும் ஒரு வெள்ளிக்காசு. திருச்சி மாறப்பா. ஒரு பீரோ, ஒரு டேரி பேக்கா இருக்கப்பா. மாட்டப்பிடித்தா ஹோண்டா வழங்கும் டியூரியோ பைக் இருக்கப்பா. இந்த மாட்டுக்குள்ள நல்லபடியா இருங்கப்பா. இந்த மாட்டு நல்லபடியா இருப்பா. சூப்பர் மாட்டா, சூப்பர் மாட்டா, சூப்பர் மாட்டா. மாடு பிடிவாது, மாடு பிடிவாது. ஏய் மாட்டுக்கார சத்தம் போடாத, ஏய் சத்தம் போடாத, போ மாடியார் கொடுத்துருப்பா, மாடியார் கொடுத்துருப்பா. ஆவியும் சிகாமணி மாடப்பா. ஏய் மாட்ட வாசல் இருந்தபடி எங்க பிடிச்சால 3 தவிர
எம்பி வழங்கும் ஒரு தங்க காசு. அண்ணன் கேஜி பாண்டி வழங்கும் ஒரு gift பேக். ரிஷி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் ஒரு பானை. ரிஷி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் ஒரு பானை. ஆவியர் மாடு மாடு விளையாட்டுப்பா, விளையாண்டா சைக்கிள போடுவோம்ப்பா. மாடு விளையாண்டா சைக்கிள், நிஜா கேட்காத சைக்கிள். மாடு விளையாடா சூப்பர் மாடுப்பா, சூப்பர் மாடுப்பா. ஒரு சைக்கிள் விளையாடுவா. மாட்டை பிடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர் மாட்டை சூப்பர் பிடிக்காதப்பா. சூப்பர் சங்கத்தில் நடராஜன் வழங்கும் ஒரு சைக்கிள் வந்து பாப்பா பாலத்தேவர் மாறு ஒன்றிய அம்மா பேர் அண்ணன் கேட்டி பாண்டி வழங்கும் ஒரு gift பேக். gift பேக். டாக்டர் பாலமன்னன் வழங்கும் ஒரு குக்கர். அண்ணன் வழங்கும் கேட்டி பாண்டி வழங்கும் gift பேக். டாக்டர் பாலமன்னன் வழங்கும் ஒரு குக்கர். தங்க சிமெண்ட் வழங்கும் ஒரு மாற்ற செட்டு. சிவகொண்ட பாலத்தேவர் மாறப்பா. மாட்டை பிடிப்பா. மாடு விளையாண்டா நிறைய பிரைஸ் கொடுவாப்பா. மாட்டை பிடிச்சா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஒருத்தர் போய் இத்தனை பேர் பிடிக்காத, இத்தனை பேர் பிடிக்காத, இத்தனை பேர் பிடிக்காத, இத்தனை பேர் பிடிக்காத. வா வா பிடிக்காத, வா 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 வா. பிடித்தவங்க கூட பொங்கல் பரிசப்பா. பரிசு விழா கொடுக்குப்பா. அலங்காநல்லூர் வண்டிசாமி மாடு. அலங்காநல்லூர் வண்டிசாமி மாடு. அண்ணன் கேஜி பாண்டி வழங்கும் ஒரு gift பேக்கப்பா. பாலமன்னன் வழங்கும் பாலமுருகன் குக்கர். அண்ணன் கேஜி பாண்டி வழங்கும் ஒரு gift பேக். பாலமுருகன் வழங்கும் ஒரு குக்கர் பா. தக்கீர் வழங்கும் தக்கீர் சிவராஜ் வழங்கும் ஒரு வெள்ளி காசப்பா. பாப்பா மாட பிடித்த அழகாக பிடிப்பாயே பிடி. ஒருத்தர் பிடி. இத்தனை பேர் பிடிக்காத, இத்தனை பேர் பிடிக்காத, இத்தனை பேர் பிடிக்காத. பொங்கல் வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து. புதூர் வக்கீல், புதூர் வக்கீல்